இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 385 ஊராட்சி ஒன்றியங்கள் முன்னால் இன்றைக்கு மத்தியிலே ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்க மோடி அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை விவசாய கூலி தொழிலாளிகளை காப்பாற்றுவதற்காக, அது மட்டுமல்ல இது எதனால் இப்படி செய்கிறார்கள் என்பதனையெல்லாம் எடுத்து மக்களிடத்திலே செல்வதற்காகவும், அதே நேரத்தில் இந்த மக்களுக்காக போராடி அந்த திட்டத்தை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கழக தலைவர், தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தோழமை கட்சி தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து இப்படி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக 24ஆம் தேதி காலை 10 மணி அளவில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்றைக்கு சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஒன்றிய அலுவலகம் முன்னால் அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட 32 ஊராட்சிகளில் இருந்து அந்தந்த பகுதியில் இருந்து ஏழை எளிய விவசாய கூலி தொழிலாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கமே அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகையை பெற்றுத்தருவது மட்டுமல்லாமல், அந்த ஏழை கூலி விவசாயிகளுக்கு மீண்டும் அந்த வேலை வாய்ப்பை பறிபோகாமல் அந்த பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய முதலமைச்சரும் அவருடைய தோழமை கட்சி தலைவர்களும் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிச்சயமாக வெல்வோம். வெல்வது மட்டுமல்ல, இந்த ஏழை கூலி தொழிலாளருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம் என்று முழக்குகிறோம். இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு சொல்லியிருக்கீங்க, இது எப்படி சார்? எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கிறது. இப்போ கனத்த குரலிலே சொல்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், இதிலே பாதிக்கப்படுது மக்கள், ஏழை வேலை விவசாயி கூலி தொழிலாளர் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், நானும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர். நாடாளுமன்றத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்களுடைய எம்பிக்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? இந்த திட்டத்தை, இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, இந்த சட்டத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள், ஏழை விவசாயிகளுடைய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள், குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? இந்த சட்டத்தை ஆமோதித்து அது பெயர் மாற்றத்தை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி வெளியே சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது நியாயமா? ஆகவே தான் அந்த பழனிசாமியுடைய தலைமை ஏற்று அந்த கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளர் சொல்லுகிறாரே, அதனால் நாங்கள் சொல்லுகிறோம், பழனிசாமி இதற்கு அந்த மோடி அரசாங்கத்துக்கு துணை போகிறார் என்று நாங்கள் வலுத்த குரலில் சொல்கிறோம்.